ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா அவங்க ஸ்கூலில் தான் இருக்கோம். என்னென்னா, இன்றைக்கி பாப்பா அவங்க ஸ்கூலில் வந்து மாறு வேட போட்டி தான். ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்டு வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பாதி விருப்பப்பட்டவங்க போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க போடலை. பாருங்கள் எவ்வளோ பிள்ளைக போட்டிருக்குங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க போட்டிருக்கிறது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியலை, கஜன்னு இருந்தாங்க. அதனால் நீ ஒருத்தவங்களாம் ஸ்டேஜில் ஏறுவாங்க இல்லையா, அப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்மேன், ஆர்மி மேனு, அப்புறம் வந்து கிருஷ்ணா, முருகன், சிவன், மீனாட்சி, அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. வேலு நாச்சியார், பாரத மாதா, வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, அப்புறம் விவசாயி, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்டர் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் டான்ஸ் பண்ணாங்க. 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து வெல்கம் டான்ஸ் ஆடிச்சுங்க. அதை கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பசங்க 7th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டான்ஸ் ஆடினாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து பழகினது தாங்க. ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம ஆண்டு விழா அந்த மாதிரினா தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து அப்பைக்கப்போ ஒரு நாளில் அந்த மாதிரி தான் வந்து பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் இருக்குங்களோ அத்தனை பிள்ளைகளையுமே எல்லா அந்த டான்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அதில் வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் பசங்க தான் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதுவும் வெல்கம் டான்ஸ் தான். இதுக்கப்புறம்தான் வந்து நம்ம பிள்ளைகள் ஸ்டேஜில் ஏறப்போகுதுங்க. ஆனால் இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா குட்டீஸுக்கு இல்லையா, அதுகளுக்கு வந்து எப்படி போயிட்டு எப்படி வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. அதுக்கப்புறம் மேம் அவங்களாம் வந்து ஒரு வழியாக ஸ்டேஜில் ஏற்றி இறக்குனாங்க. அதுக பேந்த முழிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. இவங்க தான் எங்களுடைய சிவன், எங்கள் பாப்பா, செகண்ட் பாப்பா. அவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க தான் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஸ்பீச்செல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால வந்து போயிடுச்சுங்க. இதில் என்னென்னா, மற்ற பிள்ளைய பூரா ஒரே அழுகுங்க. குட்டீஸு அவங்க பேரண்ட்டை பார்த்ததுமே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லா குழந்தைகளும் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு அவங்க சரி வேணாம், ரொம்ப ப்ரீகேஜி எல்கேஜி பிள்ளைகளெல்லாம் வந்து பேச விட வேணாம், நம்ம வந்து டக்குன்னு நிப்பாட்டி கூட்டிகிட்டு போயிடலாம், அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளை வேணால் பேச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு அளவாக ஏற்றி சும்மா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. பாருங்க, இவங்க தான் வந்து வேலு நாச்சியார், அவங்க ஏஞ்சல், அவங்க வந்து தேங்காய், அது போலீஸ்காரு, இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நல்லா யோசித்து பரவாயில்ல இந்த அளவுக்கு மெனக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. பாருங்க, அவங்க தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, சிக்னல்லாம் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பட்டர்ஃப்ளை, இவங்க வந்து சன்னு, அவங்க வேலுநாச்சியார், திருவள்ளுவர், இந்த மாதிரி எல்லா இதுவுமே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. உங்கள் ஸ்கூலில் இப்படியெல்லாம் நீங்கள் போடுவீங்களா? இது என்னுடைய தம்பி பையன் நேதாஜி வேஷம் போட்டிருக்காரு. இப்போ தான் பார்த்தாரு. பார்த்ததுமே ஒரே ஹாப்பி ஆகிட்டாரு. எங்கள் பாப்பா முடிச்சுட்டு வெளியே வந்ததுனால சரி அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். இந்த நடுவில் உட்காந்துருக்காருல சிவன், அவர் தான் எங்கள் செகண்ட் பாப்பா. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து மீனாட்சி வேஷம் போட்டிருக்காங்க. அவங்க இன்னும் வந்து பேசலை. அவங்க 5th ஸ்டாண்டர்ட், அதனால் அவங்க தான் வந்து லாஸ்ட்டாக வருவாங்க. இவங்க வந்து கேஜின்றதுனால வந்துட்டாங்க. இப்போ வந்து இவர் ஆப்பிள், அதனால் வந்து ஆப்பிளை பற்றி பேசிட்டு வராரு.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கேரக்டருக்கு என்ன பேச முடியுமோ அதை வந்து பேசுகிறாங்க. இவங்க வந்து டீச்சர், அதனால் வந்து டீச்சர் மாதிரி பேசிட்டு வராங்க. நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருந்தது. இவர் வந்து கிருஷ்ணா நல்லா இருந்தாருங்க. பக்கத்தில் வருவார் பாருங்கள். மேக்கப் நல்லா இருந்தது. ஸ்பீச்சும் நல்லா தான் பேசினார். இந்த பையன்தான் அழகாக இருந்தார். இவங்க தான் வந்து வேலுநாச்சியார், 5th ஸ்டாண்டர்ட். நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்டு தான். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்க பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம பாப்பா தான் வந்து ஸ்டேஜில் ஏறுறாங்க. இப்போ வந்து அவங்க மீனாட்சி, மதுரை மீனாட்சி. அதுக்கு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு பக்கத்தில் வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்களே தாங்க மேக்கப் போட்டோம், வெளியிலலாம் இது பண்ண கிடையாது. இவங்க தான் எங்கள் மீனாட்சி. வந்துட்டாங்க. பேசிட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் நிறையா குட்டீஸ்லாம் வந்து பேசினாங்க. பேசிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்லாம் கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்க தாங்க என் பாப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க வேலுநாச்சியார், இவங்க மீனாட்சி. 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. கிளம்பலான்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு டான்ஸ் ஆடிச்சுங்க பிள்ளைய. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்லேலாம் ஃபங்க்ஷன், உங்கள் பிள்ளைய படிக்கிற ஸ்கூல்லேலாம் ஃபங்க்ஷன் வைப்பாங்களா? ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எதுவும் குறையா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை வந்து அடுத்து சரி பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் நல்லாலாம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டான்ஸோடு முடிச்சாச்சுங்க. அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஃபைனலாக அடிச்சுக்க பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.